வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உமன்ஸ் பிக் பாஸ் லீகோட 22வது மேட்ச் சிட்னி சிக்ஸர்ஸும் சிட்னி தண்டர்ஸ் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இதுல சிட்னி தண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 4-3 கணக்குல பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் சிட்னி சிக்ஸர்ஸ் 5-3 கணக்குல பாயிண்ட்ஸ் டேபிள்ல தேர்ட் பிளேஸ்லயும் இருக்காங்க. சோ இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் இப்ப நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் 10th நவம்பர் மார்னிங் 8:10க்கு டபுள் கட்டர் மேட்ச் சிட்னில தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், கிராண்ட் லீக்ல எந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும், ஸ்மால் லீக்ல எந்த மாதிரிலாம் டீமை பிக் பண்ணணும், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜில பிளே பண்ணணும், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கிருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டாக நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் சிட்னியில் நடக்க போகுது. சிட்னி கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், இட்ஸ் டோட்டலி பேட்டர்ஸுக்கு தான் நல்லாவா சப்போர்ட்டிவா இருக்கும் இனிஷியலி. அண்ட் தென் போக ஸ்பின் பவுலர்ஸுக்கும் இங்க எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ பேட்டர்ஸ் அண்ட் தென் ஸ்பின்னர்ஸுக்கு தான் இங்க எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்குங்கிறத பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. இந்த வென்யூல ஓவராலா 14 மேட்சஸ், அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 5 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 8 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 133. இந்த வென்யூட ஹையஸ்ட் ஸ்கோருங்கும் போது சிட்னி சிக்ஸர்ஸ் 172 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ லோவஸ்ட் டோட்டலுங்கும் போது ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் 87 ரன்னுக்கு ஆல் அவுட்டை பறி கொடுத்துருக்காங்க. ஹெட் ஹெட்னு வரும்போது ஓவராலா 10 மேட்சஸ், அதுல சிட்னி சிக்ஸர்ஸ் 10 மேட்சும், சிட்னி தண்டர்ஸ் 8 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வென்யூ ரெக்கார்ட், ஹெட் ஹெட் இது எல்லாமே கன்சிடர் பண்ணி ஒரு வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா சிட்னி சிக்ஸர்ஸுக்கு 60%, சிட்னி தண்டர்ஸுக்கு 40% வரைக்கும் வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம். ஸோ பிச் ரிப்போர்ட்டை கன்சிடர் பண்ணி ஒரு டீமை ரெடி பண்றீங்க அப்படின்னா பேட்டர்ஸுக்கு 50% இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு 30% இம்பார்ட்டன்ஸும், அண்ட் தென் ஃபேஸ் பவுலர்ஸுக்கு ஒரு 20% இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கிறதான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் ஃபேண்டசியில ஈஸியா ரெகுலரா டெய்லி எவரி மேட்ச் 2000 ரூபாயில இருந்து 10,000 வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிற யூசர்ஸுக்கு ரொம்ப சூட்டபிளான ஆப் தான் குபேரா ஃபேண்டசி ஆப். குபேரா ஃபேண்டசி ஆப்ல நீங்க டீம்லாம் பிக் பண்ணி பிளே பண்ணி ப்ராஃபிட் எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. இதுல டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. டியோ அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 5 பிளேயர்ஸை மட்டும் அவங்க மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. அந்த 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் அனலைஸ் பண்ணுங்க. அதாவது எனக்கு ஃபேண்டசியில டைமே கிடையாது, எனக்கு என்ன மாதிரி நான் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கலாம் கிடையவே கிடையாது, டீம் பிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, கேப்டன் வைஸ் கேப்டன் செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி நினைக்கிற யூசர்ஸ் நோகாம நோம்பு கும்பிடலாம், ஈஸியா நிறைய ப்ராஃபிட் எடுக்கிறோம். அதுக்கு ரொம்ப சூட்டபிளான ஆப் தான் குபேரா ஃபேண்டசி ஆப். இந்த மாதிரி 5 பிளேயர்ஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் அனலைஸ் பண்ணுங்க. அதுல யார் அதிக ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், அதாவது ஈஸியா நீங்க செலக்ட் பண்ணலாம். டூயல் ஆப்ஷன், பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பண்றாங்களா, அவங்க ஈஸியா ஃபேண்டசில அதிக பாயிண்ட்ஸ் வரலாம். விக்கெட் கீப்பரா இருக்கணும், டாப் தாரில் பேட்டிங் வராங்களா, அவங்க ஃபேண்டசில ஈஸியா அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். பவுலர்னா டெத் ஓவர்ல பவுல் பண்ற பவுலர் இருந்தாங்கன்னா அவங்க ஈஸியா ஃபேண்டசில அதிக பாயிண்ட்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிளேயர்ஸ் உள்ள இருக்காங்களான்னு பாருங்க. ஸோ இதுல பார்க்கும்போது குடன் டிகாக் இருக்காரு, விக்கெட் கீப்பர் பண்றாரு, பேட்டிங்ல டாப் தாட்டர்ல வராரு. ஸோ அவரு மேல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஆப்போனன்ட் பேலன்ஸ் இருக்கிறதுல இருந்து ஒரு பிளேயர் அவங்க பிக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஏடன் மார்க்ரமா பிக் பண்றாங்க. குடன் டிகாக் ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருக்கிறாரு, ஏடன் மார்க்ரம் ஒரு 20 தான் அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில் யாரு பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட்ஸோ அவங்க தான் அந்த கண்டெஸ்ட் வினர். ஈஸியா நீங்க ஒரே பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ஆப், எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. குபேரா ஃபேண்டசி ஆப்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கிருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் CRICKALLS. ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் பார்த்துருவோம். சிட்னி சிக்ஸர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லிஸ் பெரி, சாரா ப்ரூஸ் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாங்க. அட் த நம்பர் 3ல அமிலியா கேர், ஆஷ்லி கார்னர், ஆர்மிட்டேஜ், மெத்தில்டா கார்மைக்கல், மேட்லியன் பிரவுன், சோஃபி எக்கிள்ஸ்டோன், சி பிரேவ், சி சிப்பல், லாரன் சீட்டர். இதுதான் சிட்னி சிக்ஸர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க எத்தனை பவுலர்ஸோட வர போறாங்க அப்படின்னா லாட் ஆஃப் பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. சீட்டில் 1, சிப்பல் 2, பிரே 3, சோஃபி எக்கிள்ஸ்டோன் 4, எல்லிஸ் பெரி 5, அமிலியா கேர் 6,
ஆஸ்லி கார்னர் 7. இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா எலிஸ் பெரி 4, அமிலியா கேர் 4, ஆஸ்லி கார்னர் 4, சோஃபி எக்கிள்ஸ்டோன் 4. இவங்களே 16 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. பேலன்ஸ் இருக்க 4 ஓவர் தான் பிரே, சிப்பல், லாரன்ஸ் சீட்டல். இதுல லாரன்ஸ் சீட்டல் இருந்து ஒரு 2ல இருந்து 3 ஓவர். இதுல மேபி பிரே பவுல் பண்ணாங்கன்னா சிப்பல் பவுல் பண்றது இல்ல, சிப்பல் பவுல் பண்ணாங்கன்னா பிரே பவுல் பண்றது இல்ல. இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுவும் அதிகப்படியான சான்ஸ் பிரேக்கு தான் இருக்கு. ஸோ இதுதான் சிட்னி சிக்ஸர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. அதே சிட்னி தண்டர் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஜார்ஜியா போலும் சி அட்டப்பட்டு 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் த நம்பர் 3ல ஹீத்தர் நைட் அண்ட் தென் பி லிச்ஃபீல்ட், அனிகா லியார்ட், தகிலா வில்சன், சாமி ஜோ ஜான்சன், ஹன்னா டார்லிங்டன், எஸ் இஸ்மாயில், பேஸ்டல், சமந்தா பேட்ஸ். இதான் சிட்னி தண்டர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க எத்தனை பவுலர்ஸோட வர போறாங்க அப்படின்னா சமந்தா பேட்ஸ் 1, பேஸ்டல் 2, இஸ்மாயில் 3, ஹன்னா டார்லிங்டன் 4, சாமி ஜோ ஜான்சன் 5, சி அட்டப்பட்டு 6. ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க சிட்னி தண்டர்ஸ். இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா சி அட்டப்பட்டு 4 ஓவர், சமந்தா பேட்ஸ் 4 ஓவர், இஸ்மாயில் 4 ஓவர், அண்ட் தென் பேஸ்டல்ட் இருந்து 3 ஓவரும், ஹன்னா டார்லிங்டன் இருந்து நம்ம 3 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பேலன்ஸ் இருக்க 2 ஓவர் சாமி ஜோ ஜான்சன் பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் சிட்னி தண்டர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கிராண்ட் லீக்ல யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ கிராண்ட் லீகா இருக்கட்டும், ஸ்மால் லீகா இருக்கட்டும், கிராண்ட் லீக்ல 10 டீம் பிளே பண்ணாலும் சரி, ஸ்மால் லீக்ல நீங்க ஒரே டீமை பிக் பண்ணி பிளே பண்ணாலும் சரி, இந்த 4 பிளேயர்ஸுக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த 4 பிளேயர்ஸும் இந்த பர்டிகுலர் மேட்ச் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது இவங்ககிட்ட இருந்து மினிமம் 40 மேக்ஸிமம் 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த 4 பிளேயருமே டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். மினிமம் 4 பேருமே 3 ஓவர் ஆச்சும் பவுல் பண்ணுவாங்க. அதுல 1 விக்கெட். பேட்டிங்லயும் உள்ள டாப் ஆர்டர்லயே வரக்கூடிய பேட்டர்ஸ் எல்லாருமே ஸோ உள்ள வராங்க அப்படின்னா ஆவரேஜா ஒரு 20 ரன் அடிச்சா போதும், ஈஸியா 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இவங்க 4 பேர்த்திட்ட இருந்துமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 4 பேர்த்தையுமே மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இவங்க எல்லாருமே 40ல இருந்து 80% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சோஃபி எக்கிள்ஸ்டோனை 80ல இருந்து 90% டீம் வரைக்கும் கூட நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் சேம் அதே தான் சமந்தா பேட்ஸ், அவங்களுமே 80% விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்க பவுலர். இவங்ககிட்ட இருந்து போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 2 விக்கெட். இப்போ சிட்னி தண்டர்ஸோட பேக் போன் அப்படின்னா லிச்ஃபீல்டும் ஹீத்தர் நைட், இவங்க 2 பேர் தான் பேட்டிங்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. கன்சிக்யூட்டிவா எல்லா மேட்சுமே 20ல இருந்து ஒரு 35 ரன் ஆடி கொடுத்துட்டு இருக்காங்க ஈஸியா. இவங்களுமே ட்ரீம் டீம் ஆடுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இருந்தாலும் பேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால 60ல இருந்து 70% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த லாரல் சீட்டல் 3 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர், லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கு. பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பவுல் பண்ண போறாங்க சிட்னி சிக்ஸர்ஸ் அப்படின்னா மஸ்ட் பிக் 80% டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது இந்த இடத்துல நீங்க சி பிரேக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ சி பிரேவையும் லாரன்ஸ் சீட்டலையும் இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஜார்ஜியா போல் நல்ல ஃபார்ம், பேட்டிங்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இன்னிங்ஸ் ஓபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணது ஒரு நல்ல கன்சிக்யூட்டிவா ஆடிட்டு இருக்காங்க. இவங்க பேட்ல இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் பேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஸோ 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் சாரா ப்ரூஸ் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் பிளஸ் பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வராங்க. ஸோ இவங்க பேட்ல இருந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன், அதுலயே ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் உள்ள பிளே பண்ணதுக்கு ஒரு 4. இது இல்லாம விக்கெட் கீப்பர் கேச்சோ ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டா கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஓவராலா நியர்லி ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டைலா வில்சன் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு நீங்க 60% வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பேலன்ஸ் இருக்க ஒரு 40% டைலா வில்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுத்து இவங்கள ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது சிட்னி சிக்ஸர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஆர்மிட்டேஜுக்கும் ஹன்னா டார்லிங்டனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காங்க ஹன்னா டார்லிங்டன், 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஹார்மிட்டேஜ் சப்போஸ் டாப் ஆர்டர்ல ஆடக்கூடிய அமிலியா கேர் அண்ட் தென் ஆஸ்லி கார்னர், எலிஸ் பெரி இந்த மாதிரி லீடிங் பேட்டர்ஸ் எல்லாருமே விக்கெட் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல ஆர்மிட்டேஜ் உள்ள நின்று ஒரு 30+ ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா
இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். ஸோ சிட்னி சிக்ஸர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஹன்னா டார்லிங்டனையும் ஆர்மிட்டேஜுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுவே சிட்னி தண்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க பேர்ச்சலுக்கும் டகிலா வில்சனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல நீங்க பேர்ச்சல ட்ரை பண்ண விரும்பல அப்படின்னா இந்த இடத்துல எஸ் இஸ்மாயிலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது இஸ்மாயில் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காங்க. ஸோ பவர் பிளேலேயே இயர்லியா 1 விக்கெட், டெத்ல 1 விக்கெட், ஸோ ஆவரேஜா 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சேம் அதே பேர்ச்சல்ட்ட இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ 2 பேர்த்த கூட நீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க ரிஸ்கா. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வரும்போது டகிலா வில்சன் பேட்டிங்ல ஒரு லிட்டில் பிட் ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காங்க. ஸோ 20 ரன் அடிச்சிட்டா கூட பிக் டிஃபரன்ஷியல் பிக் ஆயிடுவாங்க. ஏன்னா விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. நல்லா நோட் பண்ணீங்க. சிட்னி சிக்ஸர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஹார்மிட்டேஜும் ஹன்னா டார்லிங்டனையும் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவே சிட்னி தண்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா டகிலா வில்சன், பேர்ச்சல் அல்லது இஸ்மாயில் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மல்டிபிள் கிராண்ட் லீக்ல இது வரைக்கும் நம்ம பார்த்து பிளேயர்ஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா நீங்க பிளே பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் அட்டப்பட்டு, எலிஸ் பெரி, அமிலா கேரி இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இதுல ஆஷ்லி கார்ட்னரும் ஆல்மோஸ்ட் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இதுல லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா சமந்தா பெட்ஸ், சோஃபி எக்கிள்ஸ்டோனை கொஞ்சம் ரிஸ்கா கேப்டனாவோ வைஸ் கேப்டன் ஆப்ஷனோ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.